ஒவ்வொரு கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74,000 64,000 பூத் இருக்கும்போது 64,000 தமிழ்நாட்டில் பூத்துக்கு வந்து பிஎல்ஓ இருக்காங்க. பிஎல்ஏ 2 வந்து எல்லா கட்சியிலையும் போட்டிருக்காங்க. பிஎல்ஏ 2க்கும் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. பிஎல்ஓக்கும் வந்து அவங்களும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அப்போ கட்சி சார்பில் வந்து அவங்க விழிப்பாக இருந்து தங்களுடைய வாக்குகள் எல்லாம் வந்து சரியாக இருக்கா, அப்புறம் வந்து பிஎல்ஓ சரியாக பணி பண்ணுறாங்களா, இருந்தவங்க வாக்கை நீக்கிறாங்களா, அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுங்கள், அப்பீல் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன். அப்புறம் வந்து கால நீடிப்பு. சரி, எதுக்கு இந்த கால நீடிப்பு? ஒரு மாதம் என்ன, ஒரு மாதத்தில் செய்ய போகிறாங்க. இது என்ன ஒரு பிஎல்ஓவா வந்து சென்னையில் இருக்க கிட்டத்தட்ட 16 தொகுதிக்கு போக போகிறாரு. ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு பிஎல்ஓ இருக்காங்க. பாகம் மீன்ஸ் வந்து பூத்து, வாக்குச்சாவடி. அந்த வாக்குச்சாவடிக்கு பிஎல்ஓ இருக்காங்க. அதே போன்று பிஎல்ஏ இருக்காங்க, பிஎல்ஏ 2 இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1200 ஓட்டு வச்சுங்க ஒரு வாக்குச்சாவடிக்கு அதிகபட்சமாக. 1200 ஓட்டுன்னும் போது மொத்தம் எத்தனை வீடு வரும்? 300 வீடு வரும். 300 வீடு தான் வரும். அந்த 300 வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க? எத்தனைங்க அந்த டிவிஷனில் அந்த வாக்குச்சாவடிக்கு பண்ணுறது தான் பிஎல்ஓ இருக்காது. 300 வீடுக்கு ஒரு நியாயமான கேள்வியே இல்லையா? 300 வீடுக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஏன் உங்கள் பிஎல்ஏ 2 அனுப்புங்க கூட, 300 வீடு செக் பண்ணுங்கள். வேண்டுமென்றே அதை தள்ளி வைக்கின்ற நோக்கம். அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? அப்போ இவ்வளோ காலமாக வந்து அதை கள்ள ஓட்டையும் இறந்தவர்களை நம்பியும் குடிபெயர்ந்தவர்களை நம்பியும் நிரந்தரமாக இங்கேருந்து போனவங்களை நம்பி இருக்கின்ற அந்த வாக்குகளை நம்பி தான் திமுக இருக்குது.